கும்மிடிப்பூண்டி தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வரும் 21ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தானாகுளத்தில் உள்ள சுதர்சனம் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் அவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த வழக்கில் தற்போது வரும் நவம்பர் 21ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம். இவர் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி அளவுல பெரியபாளையம் அருகே இருக்கிற தானாகுளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அவரோட வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணாங்கன்னா, சுதர்சனத்தை கொலை துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு அவர் மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவரன் நகைகளை தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. தனது கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டது குறித்து அறிந்த முதல்வர் ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்டாரு. குற்றவாளிகளை பிடிக்க ஐஜி ஜாங்கீர் தலைமையில 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டனங்க. மிக தீவிரமாக செயல்பட்ட தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்கள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது. முக்கிய குற்றவாளியை பிப்ரவரி 1ஆம் தேதி கைது செய்ததோடு இல்லாம தொடராக துப்பு துளக்கி மார்ச் மாதத்துல ஹரியானா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டாங்க. செப்டம்பர்ல முக்கிய குற்றவாளிகள் 2 வடமாநிலத்துல வச்சு என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில ராஜஸ்தான்ல பவாரியா கொள்ளையர்களை ஜாங்கீர் குழுவினர் பிடித்த சாகச கதை பின்னர் தீரன் அதிகாரம் 1 படம் அப்படின்னு சொல்லி வெளிவந்தது. தனிப்படை போலீசார் 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில இவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஓம் பிரகாஷ் மற்றும் அவரது சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதுல ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவாகிவிட்ட நிலையில கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் பவாரியா உள்ளிட்டோர் 2 சிறையில இறந்துட்டாங்க. மீதமுள்ள ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் விசாரிச்சுட்டு வந்தாரு. வழக்குல 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்ட நிலையில அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைஞ்சது. இதுல ஜெகதீஷ் உள்பட 4 பேருக்கு எதிரான வழக்குல நவம்பர் 21ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்குது. ரூபி.